2025 நீங்கள் ஹிமாலயன் 450 வாங்கலாமா வேணாமன்றத கிளியராக உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க சிம்பிளாக இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இதோடைய ப்ரோலேருந்து ஆரம்பிப்போம். இதோடைய லுக்கு இருக்கிற வண்டி இதுக்கு முன்னாடி வந்து ஹிமாலயன் காட்டிலும் நல்லா ஜெயஜென்டிக்காக இருக்குது. ரொம்ப பெரிய பைக் இருக்கிற மாதிரி தான் அதோடைய லுக் இருக்குது. உண்மையாகவே நல்லா இருக்குது. லாங் ட்ரைவ் எடுத்துகிட்டு போகிறீங்க, லடாக் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஹிமாலயன் எடுத்து நீங்கள் அப்படியே போகலாம். டிசைனு எல்லாருக்கும் ஃபேமஸான ராயல் என்ஃபீல்டு பிராண்டே ஒரு பெரிய ப்ளஸ் தான். இதுக்கு ரீசேல் வேல்யூவும் அதிகமாக தான் போகும், நல்லாவும் சேலும் ஆகும். சரி வாங்க ஸ்பெக்ஸுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இது 452cc 40 Nm டார்க்கை 5500 RPMலையும் 40.02 PS 8000 RPMல உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணோம். யூஎல் சேனல் ஏபிஎஸோட தான் இது உங்களுக்கு வருது. சொல்லப்போனால் இதில் பெரிய ப்ளஸ் அதோடைய 452cc இன்ஜின் தான். ஏன்னா ராயல் என்ஃபீல்டில் ரொம்ப நாளாக சொன்ன ஸ்பீடே போகாது, அதுக்கப்புறம் வைப்ரேஷன் இருக்குது, அதெல்லாம் சொன்னதை மோஸ்ட்லி அரெஸ்ட் பண்ணிவிட்டு டாப் எண்டெல்லாம் பிச்சில் இட்டுன்னு போகிற மாதிரி இன்ஜினை லிக்விட் கூல்டு இன்ஜினோட கொடுத்துருக்காங்க இந்த வண்டியில். நம்ம ஸ்பீடோ மீட்டர்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு கூகுள் மேப் முதற்கொண்டு டாப் வேரியண்ட்டில் உங்களால் பார்த்துக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நல்லாவே இருக்குது இந்த ஸ்பெக்ஸு. இதோடைய டாப் எண்டு பார்த்தீங்கன்னா 160 to 170 தாராளமாக போகுது. இன்னும் அந்த லாங் எண்டில் உங்களுக்கு வைப்ரேஷன் ஃபீல் பண்ண முடியாது. தவிர்த்து நீங்கள் 100லாம் நார்மலாக எவ்வளோ நாள் வரையும் க்ரூஸ் பண்ண முடியும். ஸ்மூத்தாக சூப்பராகவே இருக்குது. மற்ற எல்லாத்தையும் காட்டிலுமே இந்த ஹிமாலயன் வேற லெவல் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க நம்ம ராயல் என்ஃபீல்டு. லாங் ட்ரைவ் போகிறதுக்கு இன்னொரு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17 லிட்டர் வந்து பெட்ரோல் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு டைம் ரீஃபில் பண்ணால் நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். ரொம்ப வந்து லாங் டிஸ்டன்ஸ் அது கவரேஜ் பண்ணோம். அதே நேரத்தில் சீட்டு கம்ஃபர்ட்டு சஸ்பென்ஷனுமே உங்களுக்கு அந்த அளவில் ஹார்டாக கிடையாது, நல்லாவே இருக்க. ஒரு பம்பில் விடுறோம், ஒரு ஆஃப் ரோடில் விடுறோம் அப்படின்னா அதோட இம்பாக்ட் வண்டியை மொத்தமே வாங்கிக்கிது. அதுக்கு அடுத்து தான் நம்மளுக்கு வந்து மேலே வருது. கியர் ஷிஃப்ட்டுமே ரொம்ப சாஃப்டாக தான் கொடுத்துருக்காங்க. எல்லாமே எனக்கு இந்த வண்டியில் ப்ளஸ்ஸாக தான் இருக்குது. அப்போ இவ்வளோ சொல்கிறிய வாங்கலாமாப்பா இந்த வண்டியில் நிறையா இருக்குது அப்படின்னா இப்போ தான் எல்லா வீடியோலாம் சொல்கிற மாதிரி நெகட்டிவ்குள்ளே போகலாம் வாங்க. நான் அதில் சொன்ன மாதிரி தான் இதில் பெருசாக இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இதை ஹைட்டாக்கிறவங்க தான் ஓட்ட முடியும். ஏன்னா இது கரெக்டாக 825 mm வந்து சீட் ஹைட் வரும். ஸோ ஹைட்டாக இருந்தால் தான் அது மேனேஜாக பண்ண முடியும். அதுவும் இல்லாத வெயிட் வந்து 198 kg இருக்குது. நீங்கள் ஹைவேல ஸ்பீடாக போகிறப்போ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் நீங்கள் சிட்டியில் இதை யூஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. ஏன்னா வெயிட்டும் இருக்குது, அதே நேரத்தில் பெரிய பைக்காகவும் இருக்கிறனால கண்டிப்பாக கஷ்டப்படுவீங்க ஷார்ட் ரைடர்ஸு. அதே நேரத்தில் ஒரு வரப்பிரசாதம் தான் டால் ரைடருக்கு. டால் ரைடர் நான்லாம் ஓட்டுறப்போ சூப்பராக இருந்துச்சு வண்டி. அந்த ஹைட்டுக்கும் வெயிட்டுக்கும் நம்மளுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குது. டால் ரைடர்ஸ் கண்டிப்பாக இந்த வண்டியை சூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்த நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது நெகட்டிவ் தான் சொல்லணும். ஏன்னா மைலேஜ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் வெஹிக்கிள் இது இப்போது மாறி இருக்கு. ஸோ உங்களுக்கு மைலேஜ் மேக்ஸிமம் 25 தான் நீங்கள் எதிர்பார்க்க முடியும். ஏன்னா அந்த அளவு தான் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா அதே நேரத்தில் பவர் இன்க்ரீஸ் ஆகிக்குது, அதை நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து இஷ்யூவாக நான் சொல்லலை. ஏன்னா சின்ன சின்ன வீடியோ கிளிப்ஸ்லாம் வந்து அது சேஸ் உடஞ்சி அப்படின்னு காட்டுறாங்க. அது எந்த அளவு உண்மைன்றது எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சால் தான் சொல்ல முடியும். மற்றபடி எனக்கு குவாலிட்டி இஷ்யூஸ் பெருசாக எதுவும் தெரியல. ராயல் என்ஃபீல்டு ஆல்வேஸ் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. இன்னொரு மெயின் நெகட்டிவ் பார்த்தீங்க அப்படின்னா அதோடைய டயர் தாங்க. அந்த டயரு டியூப்லெஸ்ல கொடுத்துருக்கலாம். ஏன்னா அந்த டியூப்லெஸ் கொடுத்தா தான் நம்ம லாங்கில் எங்கேயாவது போகிறோம், ஆஃப் ரோடு போகிறோம், பஞ்சர் ஆனாலும் நம்மளால் அதை அட்லீஸ்ட் பஞ்சர் போட முடியும். இது டியூப் டயராக இருக்கிறனால மற்ற குளோபலெலாம் உங்களுக்கு டியூப்லெஸ் கொடுத்துருக்காங்க. இன்னும் இங்கே வந்து குளோபலில் அங்கே கொடுத்தது நம்ம இந்தியாவில் டியூப்லெஸ் வரமாட்டேங்குது. டியூப்லெஸ் வந்துச்சுன்னா உண்மையிலே வேற லெவலான வண்டி. இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3,42,000 வருது. இந்த ப்ரைஸுக்கு ஒர்த்தா இல்லையான்றது என்ன கேட்டிங்கன்னா ஒர்த்து தான். ஏன்னா ராயல் என்ஃபீல்டுலேருந்து வருது. இப்போ நீங்கள் ரீசேல் பண்ணுறதா இருந்தாலுமே உங்களுக்கு பெரிய லாஸ் இல்லாமையும் இதை சேல் பண்ண முடியும். என்னை பொறுத்தவரை இதுதான் நெகட்டிவ். ஏன்னா பஞ்சர் ஆகிடுச்சுன்னா நம்மளால இந்த வண்டியெல்லாம் தள்ள முடியாது, அவ்வளோ வெயிட் இருக்கும். மற்றபடி இதெல்லாம் நெகட்டிவ் ஓகே அப்படின்னா கண்டிப்பாக இந்த வண்டியை வாங்கலாம். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்